Hello friends, welcome to sree'schannel. Summer வந்தாச்சு. மார்க்கெட்டில் மாங்கா ஃபேமிலியும் வந்தாச்சு. அந்த மாங்கா ஃபேமிலியில் ஃபஸ்ட்டான வடுமாங்கா. இந்த வடுமாங்கா எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட்லேருந்து வாங்கின்னு வந்த அன்றைக்கி வடுமாங்காயை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் விரித்து நல்லா காய விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுக்கணும். ஒவ்வொரு மாங்காயும் எடுத்து துடைக்கணும். அது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீனாக தொடச்சிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது நாள் படம் நிற்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அன்றைக்கே விளக்கெண்ணையும் உப்பையும் அதில் போட்டுடணும். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அது போதுமானது. நான் அன்றைக்கி 3 கிலோ வடுமாங்காய் வாங்கியிருந்தேன். ஸோ 1 கிலோவுக்கு 2 கணக்குக்கு 6 ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஆட் பண்ணி அதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுனேன். எல்லா மாங்காயிலையும் விளக்கெண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையை வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் பிச்சுக்குன்னு தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு இதெல்லாம் டாலரேட் பண்ணி தான் ஆகணும். எல்லா மாங்காயிலையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறது நம்பர் 1 நாள் படம் நிற்கும், அது கெடாது. இன்னொன்று வடுமாங்காய் சூடு, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் சாப்பிடுவாள். ஸோ அதனால் விளக்கெண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி. முக்கியமாக எல்லோ மாங்காய் இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. இப்போது உப்பு ஆட் பண்ணலாம். அடுத்தது 1 கிலோவுக்கு 200 கிராம்ஸ் உப்புன்ற கணக்குக்கு நான் எடுத்தேன். 5:1 ரேஷியோ. நீங்கள் அந்த கப்பில் 5 மாங்காய் இருந்ததுன்னா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 8:1, 6:1 கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் 5:1 இஸ் கரெக்ட் மெஷர்மெண்ட். நான் அன்றைக்கி 3 கிலோ வாங்கினேன். ஸோ 3 கப்பு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு அதை மாங்காவோட கலந்துட்டேன். கல் உப்பு அப்படியே ஆட் பண்ணலாம். பட் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நான் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா மிக்சியில் சால்ட் மாதிரி நல்லா ஃபைனாக கிரவுண்ட் பண்ணிவிட்டு அதை நான் மாங்காயில் ஆட் பண்ணிட்டேன். மீதி இருக்க உப்பையும் மிக்சியில் அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் பரவாயில்ல. பட் என்ன கரையிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாங்காயிலையும் உப்பு கலக்கிற மாதிரி கையாலேயும் இல்லை அப்படியே குலுக்கி விடலாம். நல்லா இப்படி குலுக்கிட்டு எல்லா இடத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரம் வச்சுருங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது டே 2. 2ஆம் நாள் அன்றைக்கி அது எப்படி இருக்குது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கும் மேலுக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அன்றைக்கி லைட்டாக தான் தண்ணி வந்திருக்கும். பட் செகண்ட் டே ரொம்ப வராது. நல்லா குலுக்கி விட்டுட்டு குலுக்கிட்டு மூடி வச்சிருங்க. இன்னைக்கு 3rd டே எடுத்து அதே மாதிரி குலுக்கி விடுறேன். கலர் சேஞ்ச் நல்லா தெரியுது. க்ரீன்லேருந்து லைட் ப்ரௌனிஷ் வந்திருக்கு. கொஞ்சம் மாங்காய் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த உப்பு நல்லா தண்ணி விட்டுருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ தட் 3rd கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. சூப்பர். இன்னைக்கு 4th டே. இன்னைக்கு நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. நல்லா குலுக்கி விட்டது, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம மிளகாயும் கடுகும் அரைச்சி போடலாம். 1 கிலோவுக்கு 25 மிளகான்ற கணக்கில் நான் வாங்கின 3 கிலோவுக்கு 70லேருந்து 75 மிளகாயை நல்லா இந்த மாதிரி காம்பை ஆஞ்சி வெயிலில் காய வச்சேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டால் அதோட ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்காக கடுகையும் காஞ்ச மிளகாயும் காய வச்சு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சரில் அரைச்சிட்டேன். நான் இப்போது மிளகாய் பொடி போட மாட்டேன். மிளகாய் அரைச்சி போடுறதுல ஒரு டேஸ்ட் உண்டு கண்டிப்பாக. இந்த அரைச்ச மிளகாயை மாங்காயோடு சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்துட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அரைச்ச மிளகாயும் கடுகையும் மாங்காயோடு நல்லா சேர்த்துக்கோங்க. கரண்டியில் நல்லா சேர்த்துக்கோங்க. அடிக்கும் மேலுக்கும்
உப்பு சரியாக அரையலைன்னு அந்த உப்பு தண்ணி இருக்கும் இல்லையோ, ஜலம் விட்டுன்றது இல்லையோ வடுமாங்க, அதில் எடுத்து போட்டு கூட விழுது மாதிரி அரைச்சி கலக்கலாம். பட் வெயிலில் காஞ்சதுனால மிளகாய் நல்லா அரைஞ்சிடுத்தோம், அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. அப்படியே ஃபைனாக அரைச்சி இந்த மாங்காயோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் அட 5th டே நல்லா மிளகாயும் உப்பும் சேர்ந்துட்டு நல்லா தண்ணி விட்டுருக்கேன். மாங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் காரம் உள்ள நல்லா இறங்கும். இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணால் சூப்பராக ஊறி இருக்கும். நல்லா அடிக்கும் மேலுக்கும் கலந்துட்டு அகெயின் அன்றைக்கும் மூடி வச்சுருங்க. இன்றைக்கி டே 7. இன்றைக்கி நல்லா மாங்காய் நல்லா ஊறி நல்லா சுருங்கி போய் தண்ணி வந்து விட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வடுமாங்காய் ரெடி. இதை விட தயிர் சாதத்துக்கு ஒரு காம்பினேஷன் உண்டோ? உங்களுக்கு வடுமாங்காய் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வடுமாங்காய் சாப்பிடுங்க. ஹாப்பி சம்மர், ஹாப்பி ஈட்டிங். See you in next video. Bye bye.